உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் எப்பொழுதும் மிக ஆவலோடு இந்த வேத பாட நேரத்திற்காக காத்திருக்கிறபடியால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்று நாங்கள் படிக்க போகும் சங்கீதம் சங்கீதம் 82. சங்கீதம் 82. நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து வைக்கலாம். அந்த அதிகாரத்திற்கு விருப்பம் என்றால் சில குறிப்புகளையும் எழுதி கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு இந்த குறிப்புகள் அடங்கிய பிடிஎஃப்ஐ பிறகு அனுப்பி வைப்போம். இந்த சங்கீதத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு, பூமியில் எனக்கு நீதி கிடைக்குமா? அநீதியை குறித்து மிகவும் வேதனைப்படும் தேவன், நீதியை சரிக்கட்டும் தேவன். இது ஒரு மிக பொருத்தமான சங்கீதம். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் நீதியை குறித்து மிகவும் கவலைப்படுகிறோம். இந்த பாடம் ஆரம்பிப்பதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பு ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசி மூலமாக அரை மணித்தியாலம் கதைத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் சொந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் அநீதிகள், மிகவும் வேதனைக்குரிய காரியங்கள், நம்ப முடியாத காரியங்கள், ஒரு குடும்பத்தில் நடைபெறும் அநீதிகள். சோ உங்களில் சிலருக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கக்கூடும். உங்களுடைய சொந்த குடும்பத்தில், உங்களுடைய உற்றார் உறவினர் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், சமுதாயத்தில் உங்களுக்கு வரும் அநீதிகள், அதை குறித்து நீங்கள் மிகவும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கலாம். அப்படி என்று சொன்னால் இந்த சங்கீதம் உங்களுடைய சங்கீதம். சோ நாங்கள் இந்த முதலாம் வசனத்தை வாசித்து பார்த்தால், சங்கீதம் 82:1, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். உங்களுடைய வேதத்தில் நியாயம் விசாரிக்கிறார் என்று 2 வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ள வேண்டும் சிவப்பு பேனாவினால். நியாயம் விசாரிக்கிறார். சோ இந்த முதலாம் வசனத்துக்கு நாங்கள் ஒரு சின்ன தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவன் எழும்பி இருக்கிறார். இந்த சங்கீதம் முடிவடையும் பொழுது சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், தேவனே நீர் எழுந்தருளி எங்களுக்காக நீர் செயல்பட வேண்டும் என்று. இப்ப இந்த வசனம் கொஞ்சம் ஒரு மர்மமான வசனம். இந்த ஒரு வசனத்தை வைத்தே நாங்கள் ஒரு முழு பாடத்தை செய்யலாம். ஆனால் அது என்னுடைய நோக்கம் அல்ல. தேவ சபை என்று சொல்லப்பட்டுள்ளது, தேவர்களின் நடுவிலே என்று சொல்லப்பட்டுள்ளது. அது யாரை குறிக்கின்றது? தேவ சபை என்று சொல்லும் பொழுது, தேவர்களின் நடுவிலே என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது? நான் எவ்வளவோ மணித்தியால கணக்காக இதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்தேன். நான் வந்த முடிவு, இந்த தேவ சபை, இந்த தேவர்கள் பூமியின் நீதிபதிகளை குறிக்கும். பூமியின் நீதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விசேஷித்த பெயர் தேவர்கள், தேவ சபை. இப்ப ஆண்டவர் இந்த நீதிபதிகளின் மத்தியில் நியாயம் கேட்க போறான். அது எவ்வளவு ஒரு அருமையான காரியம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கும் எல்லா நீதிபதிகளும் நீதியுள்ள முறையில் செயல்பட மாட்டார்கள். இப்ப அவர்களை ஆண்டவர் கணக்கு கேட்க போறார். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் எழுந்திருந்து அவர்களிடம் கேள்வி கேட்க போறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் இந்த நீதிபதிகள் யார்? சோ உங்களுக்கு 16 குறிப்புகளை கொடுக்க விருப்பப்படுகிறேன். நீதிபதிகள் யார்? முதலாம் குறிப்பு, தேவனுடைய பிரதி
நிதிகள். They are the representatives of God. ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதி உயர் பதவி நீதிபதி என்ற பதவி. அது முதலாம் குறிப்பு. இரண்டாவது, அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை நாட்டில் நிலைநாட்டும் பொறுப்பு. அது யாருடைய கையில் இருக்கின்றது? இராணுவத்தின் கையில் இல்ல, அது நீதிபதிகளின் கையில் தான் இருக்கின்றது. நீதிபதிகளின் அனுமதியோடு தான் இராணுவம் செயல்பட முடியும். மூன்றாவது, மாபெரும் அதிகாரம் உடையவர்கள். நீதிபதிகளுக்கு மாபெரும் அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மூன்றாம் சத்தியம். நான்காவதாக, இதுதான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டிய காரியம். நான்காவது, அவர்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எல்லா நீதிபதிகளும் ஒரு நாள் தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு, சத்திய தேவனுக்கு, வேதத்தின் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஐந்தாம் சத்தியம் இந்த நீதிபதிகளை குறித்து, அவர்கள் சட்டத்தை நன்றாக கற்றுக்கொண்டவர்கள். யாரும் மிக எளிதில் இந்த நீதிபதி பட்டத்திற்கு வர முடியாது, பதவிக்கு வர முடியாது. எல்லா நாடுகளிலும் அநேக வருடங்கள் அவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று ஆழமாக படித்து பரீட்சைகளில் சித்தி பெற்று அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். சட்டத்தை நன்றாக கற்றுக்கொண்டவர்கள். அது ஐந்தாவது. ஆறாவது, நீதிபதிகள் அனுபவம் பெற்றவர்கள். ஆரம்பத்தில் அவர்களுக்கு சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுக்கப்படும். ஒரு கிராமத்துக்கு நீதிபதியாக நியமிக்கப்படுவார்கள். அங்கே அவர்கள் நல்ல முறையில் செயல்பட்டால், அனுபவம் பெற்றால், அவர்களுக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்கப்படும், ஒரு பட்டணம் கொடுக்கப்படும். சோ அப்படித்தான் அவர்கள் முன்னேற முடியும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நீதிபதியாக செயல்படுவதற்கு. ஏழாவது, நீதிபதிகள் மக்களுடைய கனம் மரியாதையை பெற்றவர்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிபதி உள்ளே வரும்பொழுது, அவருடைய ஆசனத்தில் உட்காருவதற்கு வரும்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டும், மௌனம் காக்க வேண்டும். நீதிபதியோடு கதைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனரபிள் ஜஸ்டிஸ் போன்ற வார்த்தைகளை பாவித்து, கௌரவ வார்த்தைகளை பாவித்து தான் நாங்கள் அவரோடு கதைக்க முடியும். நாங்கள் விரும்பியபடி அவரோடு கதைக்க முடியாது. அனுமதி கொடுக்கப்பட்டால்தான் நாங்கள் கதைக்க முடியும். சோ சாதாரணமாக சொல்ல போனால் எல்லா நீதிபதிகளுக்கும் கனம் மரியாதை கொடுக்கப்படும். இப்ப இந்த வசனம் ஒரு மிக முக்கிய வசனம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு அரசன் நியாயாதிபதிகளை பார்த்து அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனை. இதை கவனமாக பாருங்கள். நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் இந்த தேவன் உங்களுடனே கூட இருக்கிறார். யூத மக்கள் மத்தியில் காணப்பட்ட நீதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட புத்திமதி ஆலோசனை. 2 நாளாகமம் 19:6. இப்ப அடுத்த ஸ்லைடில் நாங்கள் உங்களுக்கு சில மேலதிக குறிப்புகளை கொடுக்க போகிறோம். அதற்கு முன்பு 7ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 2ஆம் நாளாகமம் 19:7.
ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து, இது 2ஆம் முறை இந்த எச்சரிக்கை என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய சிவப்பு பேனாவினால் 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் எச்சரிக்கையாயிருந்து என்ற வார்த்தையை நீங்கள் கோடிட வேண்டும். எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை, பரிதாபமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். எவ்வளவு அருமையான புத்திமதி. 8ஆம் குறிப்பாக நாங்கள் சொல்லலாம், இந்த நீதிபதிகள் கர்த்தருடைய அதிகாரத்தின் கீழ் இயங்குகிறவர்கள். அவர்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அவர்களையும் பார்க்க ஒரு உயர்வான அதிகாரம் இருக்கு. அதுதான் தேவாதி தேவன். அவருடைய அதிகாரத்தின் கீழ் இந்த நீதிபதிகள் இயங்க வேண்டும். 9ஆம் குறிப்பு, இந்த நீதிபதிகள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்காவிட்டால் அவர்கள் எப்படி நீதிபதிகளாக பணிபுரிய முடியும்? 10வது, இந்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். இந்த நீதிபதிகளிடம் தேவ பயம் காணப்பட வேண்டும். 11ஆம் காரியம், அப்படி அவர்கள் நடந்தால், செயல்பட்டால், கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடே கூட இருக்கும். அது எவ்வளவு அருமையான காரியம். தேவ பிரசன்னம் ஒரு நீதிபதியோடு இருப்பதை மக்களும் உணருவார்கள். ஆனால் அதற்கு நிபந்தனைகள் இருக்கு. அதுதான் இந்த 2 நாளாகமம் 19 6ஆம் 7ஆம் வசனங்கள். 12ஆம் குறிப்பு, அவர்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும், கவனமாக நியாயம் தீர்க்க வேண்டும். சில சமயங்களில் மரண தண்டனை கூட கொடுக்க நேரிடும். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும், கவனமாக நியாயம் தீர்க்க வேண்டும். 13ஆம் குறிப்பு, பாரபட்சம் காண்பிக்க கூடாது. ஒரு நீதிபதி ஒரு மனிதனுடைய அந்தஸ்து, முகத்தை பார்த்து நியாயம் தீர்க்க முடியாது. ஏழை என்றாலும் பணக்காரன் என்றாலும் எல்லாரையும் ஒரே விதமாக நியாயம் தீர்ப்பது. அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் 14ஆம் குறிப்பு, மனித முகத்துக்கு பயப்படக்கூடாது. இது ஒரு பெரிய காரியம். அநேக நீதிபதிகள் மனித முகத்துக்கு பயப்பட்டு பிழையான விதத்தில் நியாயம் தீர்க்கிறார்கள். 15ஆம் குறிப்பு 14ஆம் குறிப்போடு ஒன்றாக செயல்படும் குறிப்பு, மனித மிரட்டலுக்கு பயப்படக்கூடாது. நாங்கள் வாசித்திருக்கிறோம், அமெரிக்காவில் கூட சில இடங்களில் நியாயாதிபதிகள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடந்த வாரத்தில் கூட ஒரு இடத்தில் நடைபெற்றது. மனித மிரட்டலுக்கு நீதிபதிகள் பயப்படக்கூடாது. 16வது, லஞ்சம் வாங்கக்கூடாது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இது ஒரு பெரிய சோதனை நீதிபதிகளுக்கு. லஞ்சம் வாங்கி பிழையான விதத்தில் நியாயம் தீர்ப்பது. இந்த 16 குறிப்புகளும் மிக மிக அவசியம். இந்த நீதிபதிகளை குறித்து நாங்கள் சிந்தனை செய்யும் பொழுது, தாவீதின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய தவறை நாங்கள் இந்த சமயத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். தாவீதின் வாழ்க்கையில் அநேக தவறுகள் இருந்தது.
நாங்கள் தாவீதை பற்றி சிந்திக்கும் பொழுது கோலியாத்தை எப்படி கொன்றார் என்பதை தான் நாங்கள் பெரிய விதத்தில் வாசித்து படிக்கிறோம். ஆனால் பாருங்கள் இந்த வசனங்கள் 2 சாமுவேல் 15 3 தொடக்கம் 6 வரைக்கும். இது அவருடைய சொந்த மகன் அப்சலோம். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது. ஒரு மனிதனை பார்த்து அப்சலோம் சொல்லும் வார்த்தைகள். ஆனாலும் ராஜாவினிடத்தில், அதாவது தாவீது, உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பார். பாருங்கள், அப்சலோம் எவ்வளவு ஒரு வஞ்சக முறையில் செயல்படுகிறார். மக்களை பார்த்து என்ன சொல்றார்? என்ற அப்பா இடத்துக்கு போனா உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. அவர் இந்த நியாயம் விசாரிக்கும் காரியத்தில் பெரிய அக்கறை காண்பிக்க மாட்டார். நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பேன் என்று இந்த 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜமுள்ளவர்கள் எல்லாரும் தன்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். சோ இப்ப அப்சலோம் என்ன செய்ய போறார்? அப்பாவுடைய பொறுப்பை அப்பாவின் கையிலிருந்து அவர் அதை எடுத்து தானே முழு நாட்டிற்கும் பிரதான நியாயாதிபதியாக செயல்பட போகிறார். சோ இதுதான் தாவீதின் ஒரு மிகப்பெரிய தவறு. அவர் மக்களை நியாயம் விசாரிக்கவில்லை. சோ மக்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். அந்த இடத்திற்குள் யார் வந்தது? அப்சலோம். மிக திறமையாக பேசி, பாசத்தோடு பேசி, நான் உங்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்ற வஞ்சக வார்த்தைகள் மூலமாக மக்களை வஞ்சித்தான். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 6ஆம் வசனத்தில், இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். பாத்தீங்களா? ஒரு மிக முக்கிய இடத்தை அப்சலோம் கைப்பற்றி விட்டான். நாட்டின் நியாயாதிபதி. தன் அப்பா செய்திருக்க வேண்டிய கடமையை செய்ய தவறியபடியால் அப்சலோம் அந்த இடத்தை வஞ்சகத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு எல்லா மக்களும் அவனை நேசிக்க ஆரம்பித்தார்கள். அது தாவீது செய்த மிகப்பெரிய தவறு. அதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தினார். நீதிபதிகளை விசாரிக்கும் உன்னத நீதிபதி. அதுதான் இந்த சங்கீதம் 82 1ஆம் வசனம். நீதிபதி உட்கார்ந்து வழக்கு விசாரிப்பார். தண்டனையை கொடுக்கும் போது அவர் எழும்புவார். சோ இந்த 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் எழும்ப போகிறார். அவர் தேவ சபையில் நீதிபதிகளின் மத்தியில் வழக்கு விசாரணை செய்து இப்பொழுது தன்னுடைய தண்டனையை கொடுக்க போகிறார். அவர் எழும்புவார். அப்பொழுது எல்லாரும் நடுங்க ஆரம்பிப்பார்கள். இவர் என்ன தீர்ப்பு கொடுக்க போறார், என்ன தண்டனை கொடுக்க போறார் என்ற பயத்தில் மக்கள் நடுங்க ஆரம்பிப்பார்கள். இங்கே மக்கள் அல்ல, இங்கே நீதிபதிகள் நடுங்க ஆரம்பிப்பார்கள். தேவன் எல்லா உலக நீதிபதிகளையும் விசாரணை செய்து இப்பொழுது தண்டனையை கொடுக்க எழுந்திருக்கிறார். சோ யாரும் ஆண்டவருடைய கையிலிருந்து தப்ப முடியாது. அதுதான் இதன் முக்கிய பாடம், கருத்து. சில வேளைகளில் நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். நீதிபதிகளை யார் விசாரிக்க போகிறார்?
நீதிபதிகளுக்கு யார் தண்டனை கொடுக்க போகிறார்? நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. தேவன் அந்த விஷயத்தில் எழுந்தருளி எல்லா நீதிபதிகளையும் அவர் விசாரணை செய்து பொருத்தமான தண்டனையை கொடுப்பார். இப்ப தேவ கட்டளையை நாங்கள் சற்று அவதானித்து பார்க்க வேண்டும். தேவ கட்டளை ஏசாயா 56:1. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இது எல்லா மக்களுக்கும் ஆண்டவரால் கொடுக்கப்படும் கட்டளை. நீதிபதிகளுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை. நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், அப்பொழுது ஆண்டவருடைய ரட்சிப்பு வரும், ஆண்டவருடைய நீதி வெளிப்படுத்தப்படும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் ஓசியா 12:6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இங்கே 4 கட்டளைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 4 கட்டளைகள். இந்த ஒரு வசனத்தை வைத்தே நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கொடுக்க முடியும். ஓசியா 12:6. முதலாம் கட்டளை என்ன? நாங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். முதலாம் கட்டளை. இரண்டாம் கட்டளை, தயவை கைக்கொள்ள வேண்டும். தயவை, பாசத்தை கைக்கொள்ள வேண்டும். மூன்றாம் கட்டளை, நியாயத்தை கைக்கொள்ள வேண்டும். மூன்றாம் கட்டளை. நான்காம் கட்டளை, இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். இடைவிடாமல். எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள வசனம். ஓசியா 12:6. சகரியா 7:9 இவ்விதமாக வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து. இந்த வசனத்தில் மிக அழகாக ஒரு பேலன்ஸை நாங்கள் பார்க்கலாம், ஒரு சமநிலையை நாங்கள் பார்க்கலாம். உண்மையாய் நாங்கள் நியாயம் தீர்க்க வேண்டும், நேர்மையாக நியாயம் தீர்க்க வேண்டும். ஆனால் அதே சமயம் நாங்கள் இரக்கத்தையும் தயவையும் மறந்துவிடக் கூடாது. எல்லாம் ஒன்றாக செயல்பட வேண்டும். உண்மையாக நியாயம் தீர்த்து என் சகோதரனுக்கு நான் இரக்கத்தையும் தயவையும் காண்பிக்க வேண்டும். இது சுலபமான காரியம் அல்ல. இது சுலபமான காரியம் அல்ல. எங்களுக்கு தேவனுடைய கிருபை மிக அவசியம். இப்படிப்பட்ட சமநிலையை கைக்கொள்வதற்கு ஒரு பக்கத்தில் நியாயம் தீர்க்க வேண்டும், அதை நேர்மையாக செய்ய வேண்டும். ஆனால் மற்ற பக்கத்தில் அதே சமயத்தில் நாங்கள் இரக்கத்தையும் தயவையும் காண்பிக்க வேண்டும். இது எல்லாருக்கும் தேவனால் கொடுக்கப்படும் கட்டளை. இப்ப சங்கீதம் 82:2 வரப்போகிறோம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு, தேவன் கேட்கும் நேரடி கேள்விகள். டிரெக்ட் கொஸ்டின்ஸ் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். தேவன் கேட்கும் நேரடி கேள்விகள். 2 எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்கள்? இந்த நேரடி கேள்விகள் நீதிபதிகளிடம் ஆண்டவரால் கேட்கப்படுகிறது. 1 நீதிபதிகள் தான் விசாரிக்கப்படுகிறார்கள் தேவ சபையில். தேவர்கள் என்ற பட்டம் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது
ஆண்டவர் கேட்கும் 3 கேள்விகள். முதலாம் கேள்வி, எதுவரைக்கும் அநியாய தீர்ப்பு செய்வீர்கள்? எவ்வளவு காலத்துக்கு நீங்க இப்படி செயல்பட போறீங்க? அநியாய தீர்ப்பு செய்வீர்கள். 2ஆம் கேள்வி, அநீதியுள்ளவர்களை ஏன் பாதுகாக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும் இவர் அநீதியுள்ளவர், ஆனால் நீங்கள் அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கிறீர்கள். அவரை சிறையில் போடாமல் அவர்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு அனுமதி கொடுப்பது மாத்திரமல்ல, யாரும் அவர்களை தொடாதபடி பாதுகாப்பையும் கொடுக்கிறீர்கள். 3ஆம் கேள்வி, துன்மார்க்கருக்கு பாரபட்சம் ஏன் காட்டுகிறீர்கள்? இவன் ஒரு அயோக்கியன் என்று உங்களுக்கு தெரியும். இவனுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் அவனுடைய முகத்தை பார்த்து, அவனுடைய பணத்தை பார்த்து பாரபட்சம் ஏன் காண்பிக்கின்றீர்கள் என்று தேவன் நேரடி கேள்வியை விசாரணை கேள்வியலாக கேட்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடில் 3ஆம் 4ஆம் வசனங்களில் சங்கீதம் 82 மிகவும் பாதுகாப்பற்ற 5 கூட்டங்கள் எங்களுக்கு காண்பிக்கப்பட போகிறது. ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கு இதற்கு, vulnerable. The 5 categories of vulnerable people. மிகவும் பாதுகாப்பற்ற ஒரு சமுதாயத்தில் காணப்படக்கூடிய 5 கூட்டங்கள், கேட்டகரிஸ். 3ஆம் வசனம், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து, சிவப்பு பேனா, நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். கோடிட்டுக் கொள்ளுங்கள். நியாயம் செய்து நீதி செய்யுங்கள். இப்ப 4ஆம் வசனம், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். சோ இந்த ஐந்து கூட்டத்தார் யார்? மிக எளிதில் நீங்கள் கண்டு கொள்ளலாம். முதலாவது வறியவர்கள், ஏழைகள். இவங்களுக்கு பணமே இல்லை. ஒரு சட்டத்தரணியை பெற்றுக்கொள்வதற்கு கூட ஒரு பணம் இல்லை. 2வது திக்கற்ற பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு யார் நீதி விசாரணை செய்ய போகிறார்கள்? 2ஆம் கூட்டம். 3ஆம் கூட்டம் சிறுமைப்பட்டவர்கள், மிக பெரிய வேதனைகளுக்கூடாக கடந்து செல்லும் மக்கள். 4வது பலவீனர்கள். இது சரீர பலவீனத்தை எடுத்து காண்பிக்கும். சரீரத்தில் பலவீனர்கள். 5வது எளியவர்கள். எளியவர்கள் என்று சொன்னால் பெரிய படிப்பு இல்லை இவங்களுக்கு. பேச மாத்திரம்தான் ஒரு பாஷை ஓரளவு தெரியும், எழுத முடியாது, வாசிக்க முடியாது, கல்வி இல்லை. எளியவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு யார் நியாயம் விசாரிக்க போகிறார்கள்? அதுதான் இந்த 3ஆம் 4ஆம் வசனங்களில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சவால். நீங்கள் பழைய ஏற்பாட்டை கவனமாக வாசித்து பார்த்தால் உபாகமம் 27:19 பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஒரு மலையின் மேல் தேவஜனம் ஒன்று சேர்ந்து ஒரே குரலில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். பரதேசி, திக்கற்றவன், விதவை. நாங்கள் படித்த இந்த 5 கூட்டங்கள். அவர்களுடைய நியாயத்தை யாராவது புரட்டிவிட்டால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று
எல்லா ஜனங்களும் ஒரே குரலோடு பேசி ஆமேன் என்று சொல்ல வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் ஆமோஸ் 5:11-12. நான் இந்த கட்டத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விருப்பப்படுகிறேன். தீர்க்கதரிசிகள் இன்று ஒரு சிலர் தங்களை தீர்க்கதரிசிகளாக தாங்களே பட்டத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசியுடைய ஊழியம் என்ன? கவனமா சொல்லிக் கொடுங்க. ஒரு தீர்க்கதரிசியுடைய பிரதான ஊழியம் என்ன? நாட்டின் சமுதாயத்தின் பாவங்களை சுட்டி காட்டுவது. அதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் பிரதான ஊழியம். இன்று தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்கிற மக்கள் பாவத்தை சுட்டி காட்டுறாங்களா? குடிக்க கூடாது, தூளெடுக்க கூடாது, விபசாரம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது என்று சமுதாயத்தில் காணப்படும் பாவங்களை சுட்டி காட்டுகிறார்களா? பாவம் என்ற வார்த்தையே பாவிக்கிறாங்களா? பாவம் என்ற வார்த்தையே பாவிக்கிறாங்களா? கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அதை மனதில் வைத்து ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? நீங்கள் மக்களை பார்த்து சொல்றார், நீங்கள் தரித்திரரை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். தரித்திரருடைய கையிலிருந்து தானியங்களை வாங்கி களவு செய்து நீங்கள் பெரிய மாடி வீடுகளை கட்டுகிறீர்கள். தீர்க்கதரிசியின் ஊழியம் பாவத்தை சுட்டி காட்டுவது. நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். இப்படி கதைக்க போனா ஒரு தீர்க்கதரிசிக்கு பெரிய பெரிய வெகுமதிகளை கொடுக்க மாட்டாங்க யாரும். தீர்க்கதரிசிகளுடைய முடிவு என்ன? அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைய தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் பெரிய சொகுசு வாகனங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை சுட்டிக்காட்ட மாட்டார்கள். பொய் வாக்கு தத்தங்களை கொடுப்பார்கள். நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. வேதத்தில் அடிப்படையில் ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியம் என்ன என்பதை நாங்கள் அவதானித்து தீர்க்கதரிசிகளின் முடிவு என்ன? ஆமோஸை அந்த பிரதேசத்திலிருந்து விரட்டி விட்டார்கள். அடே, இங்க வந்து இப்படி பேசாத போ என்று விரட்டி விட்டார்கள். அவரை தோசை கடைக்கு எடுத்துக்கொண்டு போய் தோசை கொடுக்க இல்லை ஐயா, விரட்டி விட்டார்கள். இப்ப பாருங்கள், ஏசாயா 1:23. அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். ஒவ்வொருவனும் லஞ்சம் வாங்குகிறார்கள். இதுதான் நாட்டின் மிக மோசமான தார்மீக நிலைமை என்று ஏசாயா சுட்டிக்காட்டினார். ஏசாயாவுக்கு என்ன நடந்தது? அவரையும் கொன்று போட்டார்கள். இரத்த சாட்சியாக மரித்தார். இப்ப அடுத்த ஸ்லைட். ஆண்டவர் கொடுக்கும் கட்டளை என்ன? இது திரும்ப திரும்ப வேதத்தில் வரும் சத்தியம். இதை நாங்கள் கண்டிப்பா கவனத்திற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதி செய்யுங்கள். சங்கீதம் 10:14. நீர் ஆண்டவரே
பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். 18ஆம் வசனம். தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய, கோடிட்டுக் கொள்ளுங்கள், நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். சங்கீதக்காரன் செய்த ஜெபம் யாருக்காக? ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு. அந்த 3 கூட்டத்தாரையும் நாங்கள் சங்கீதம் 82 பார்த்தோம். ஆண்டவர் அவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று மிக ஒரு உருக்கமான ஒரு ஜெபம். சங்கீதம் 10. இப்ப லேவியராகமம் 19:15 நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சிணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. தெளிவாக கொடுக்கப்பட்ட கட்டளை. நியாயத்தை நாங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும்? முகத்தை பார்க்க கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு நீதியுள்ள முறையில் நீதி செய்ய வேண்டும். மீகா 6:8 உங்கள் அநேகருக்கு நன்றாக தெரிந்த வசனம். உங்களில் அநேகர் இதை மனப்பாடம் கூட செய்திருப்பீர்கள். மீகா 6:8 மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். யார்? ஆண்டவர். நல்ல காரியம் என்ன என்பதை ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக காண்பித்திருக்கிறார். இந்த நல்ல காரியம் என்ன? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். 3 காரியங்களை ஆண்டவர் கேட்கிறார். நியாயம் செய்ய வேண்டும், இரக்கம் காண்பிக்க வேண்டும், ஆண்டவருக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் மனத்தாழ்மையோடு நடக்க வேண்டும். எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இன்று கொடுக்கும் 3 கட்டளைகள். ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கும் 3 காரியங்கள். மீகா 6:8 திரும்ப 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 ஆண்டவர் சொல்றார், நீதி செய்யுங்கள், நீதி செய்யுங்கள், நீதியை காத்துக்கொள்ளுங்கள், அநியாயம் காணப்படக்கூடாது என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் எடுத்து சொல்றார். இப்ப அடுத்த ஸ்லைட். நீதிபதிகளின் மோசமான நிலைமை. இந்த 5 கூட்டத்தாரையும் நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம். அந்த 5 கூட்டத்தாருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்தோம். இப்பொழுது சங்கீதக்காரன் நீதிபதிகளின் மோசமான நிலைமையை எங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறார். ஒரு வசனத்தில் நீதிபதிகளை குறித்து கொடுக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகள். 3 குற்றச்சாட்டுகள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. இது ஒரு மிக முக்கியமான வசனம். ஒரு தேசத்தின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவதற்கு பிரதான காரணம் என்ன? நீதிபதிகள் மோசமான நிலைமையில் செயல்படுகிறபடியாக. அது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மூன்று குற்றச்சாட்டுகள் என்ன? முதலாம் குற்றச்சாட்டு அறியாமை. இந்த அறியாமை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? உண்மையை அறிய விசாரிக்க இந்த நீதிபதிகள் விருப்பப்படவில்லை. வழக்குக்கு செவி கொடுக்க அவர்களுக்கு மனதில்லை. கண்களை சத்தியத்திற்கு மூடினார்கள். அதுதான் அறியாமை. வேண்டுமென்று அவர்கள் உண்மையை கண்டறிய விருப்பப்படவில்லை. தங்களுடைய செவிகளை
முழுமையாக இந்த வழக்கு விசாரணையில் ஈடுபடுத்தவில்லை. கண்களை சத்தியத்திற்கு மூடினார். பாருங்கள், எரேமியா இதை குறித்து என்ன சொன்னார்? 10:14. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். அது உங்களையும் உள்ளடக்கும், என்னையும் உள்ளடக்கும். தீர்க்கதரிசியின் வார்த்தைகள். இன்று தீர்க்கதரிசிகள் என்று சொல்பவர்கள் இப்படி கதைப்பார்களா? மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிருக குணம் இருக்கு. அதன் பெயர் தான் பாவம். பாவம் என்ற மிருக குணம். டோன்ட் டிஸ்டர்ப் மீ வித் ஃபேக்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் சத்தியத்தை சொல்வதின் மூலமாக. அதுதான் இன்றைய மனிதனுடைய நிலைமை. இப்ப அடுத்த ஸ்லைட். 2ஆம் குற்றச்சாட்டு, உணர்வில்லை. ஒரு பக்கத்துல அறியாமை, மற்ற பக்கத்துல உணர்வில்லை. உணர்வில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்ன? பாசம் இல்லை, கடின உள்ளம் படைத்தவர்கள். யார்? இந்த நீதிபதிகள். அவர்கள் என்ன சொல்றாங்க? என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். எனக்கு நல்ல சொகுசு இருக்கு, எனக்கு ஒரு மாளிகை இருக்கு, எனக்கு சொகுசு வாகனங்கள் இருக்கு. என்ன வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம். அவர்கள் மக்கள் மேல் இரக்கம் பாசம் காண்பிக்கவில்லை, உணர்வில்லை. 3ஆம் குற்றச்சாட்டு, இந்த ரெண்டும் சரி வந்தா, இந்த ரெண்டும் சரி என்றால் 3வது விளைவு, அந்த காரத்திலே நடக்கிறார்கள். நீதிமொழிகள் 2:13 அந்த கார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு. பாத்தீங்களா? அந்த காரம் எப்ப வரும்? ஆண்டவருடைய சட்டத்தை நாங்கள் உதாசீனம் செய்யும் பொழுது, நீதி நெறிகளை நாங்கள் கைவிடும் பொழுது, எங்களை அறியாமலே அந்த காரம் எங்களை ஆட்கொள்ளும். யோவான் 3:19. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. நாங்கள் கர்த்தருக்குள் வருவதற்கு முன் நாங்கள் எல்லாரும் இருளை நேசித்தோம், ஒளியை வெறுத்தோம். கவனமாக செவி கொடுங்க. கர்த்தருக்குள் வருவதற்கு முன் எல்லா மனிதர்களும் தேவ வசனத்தின் அடிப்படையில் இருளை நேசிக்கிறார்கள், ஒளியை வெறுக்கிறார்கள். அதுதான் மனிதனுடைய நிலைமை. எல்லாரும் அந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது விசேஷமாக நீதிமதிகளை குறித்து சொல்லப்பட்ட 3ஆம் குற்றச்சாட்டு. இப்ப அடுத்த ஸ்லைட். தேசத்தின் அஸ்திபாரங்கள். ஒரு பயங்கர விளைவு ஏற்படும் நீதிபதிகள் அநீதியாய் செயல்படும் பொழுது. அறியாமை, உணர்வில்லை, அந்த காலத்தில் நடக்கும் பொழுது வரும் விளைவுகள். இப்ப தேசத்தின் அஸ்திபாரங்கள் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கின்றது? உங்களுக்கு 8 காரியங்களை நான் திரையில் போட்டிருக்கிறேன். இது நான் அநேக சிந்தனைக்கு பிறகு நானே கண்டு கொண்ட 8 அஸ்திபாரங்கள். எந்த நாடா இருந்தாலும் சரி, அந்த தேசத்தின் அஸ்திபாரங்கள் இந்த 8 காரியங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். முதலாம் தூண் என்று சொல்வோம் நீதி.
இரண்டாம் தூண் நியாயம், மூன்றாம் தூண் சத்தியம், நான்காம் தூண் வெளிச்சம், இருள் அல்ல வெளிச்சம், ஐந்தாவது பாசம் இரக்கம் அன்பு, ஆறாவது சுதந்திரம் ஃப்ரீடம் சுதந்திரம், ஏழாவது பரிசுத்தம், எட்டாவது எல்லா மக்களும் சமம் என்ற முறையில் மக்களை ஏற்றுக்கொள்வது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, எல்லா மக்களும் ஆண்டவருடைய பார்வையில் சமம். இதுதான் ஒரு தேசத்தின் 8 அஸ்திபாரங்களாக காணப்பட வேண்டும். இப்படி காணப்படாவிட்டால் என்ன நடக்கும்? அடுத்த ஸ்லைட். அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டன என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். இது சங்கீதம் 11:3 நாங்கள் பார்க்கிறோம். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும் பொழுது, நிர்மூலமாக்கப்படும் பொழுது நீதிமான்களால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நல்ல கேள்வி. சோ என்ன பயங்கர விளைவுகள் ஏற்படும்? அந்த 8 அஸ்திபார சத்தியங்கள் காணப்படாவிட்டால். முதலாவது, இது விளைவுகள், பயங்கர விளைவுகள். அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது என்பதற்கு அறிகுறிகள். ஒன்று, நாட்டில் கலகம், உள்நாட்டு கலகம். இரண்டாவது, தீமை பெருகுவது, ஈவல், தீமை பெருகுவது. மூன்றாவது, எல்லா இடங்களிலும் வன் செயல்கள், ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை. அதோடு சம்பந்தப்பட்ட 4ஆம் காரியம் பயம், எல்லாரும் பயத்தில் வாழ்வது, வெளியே போவதற்கு பயப்படுவார், வீட்டை எப்பொழுதும் பூட்டி வைத்திருப்பார்கள். ஐந்தாவது, பிரிவினை, ஒற்றுமைக்கு பதிலாக பிரிவினை. ஆறாவது, மக்கள் மத்தியில் பயங்கர கோபம் வெறுப்பு, கோபம் வெறுப்பு ரெண்டும் ஒன்றா செயல்படுது. ஏழாவது, அதன் காரணமாக இனவெறி. எட்டாவது, இன சுத்திகரிப்பு, ஆங்கிலத்தில் பாவிக்கப்படும் வார்த்தை ஜெனோசைட். அது ஒரு மிக பொதுவான வார்த்தை இந்த 21ஆம் நூற்றாண்டில். இன சுத்திகரிப்பு. அதை மிக திறமையாக செய்தவர் ஹிட்லர். 2ஆம் மகா யுத்த காலத்தில் யூதர்களை சுத்திகரித்தான், ஜிப்சீஸ சுத்திகரித்தான், நாட்சி சூப்பரேஸ் என்ற முறையில் அந்த திட்டத்தோடு செயல்பட்டான் ஹிட்லர். இனவெறி, இன சுத்திகரிப்பு. ஒரு நாட்டின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகின்றன என்பதற்கு 8 அறிகுறிகள். இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கும் 8 காரியங்கள். இதற்கு விரோதமாகத்தான் நாங்கள் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனால் தான் நாங்கள் சுவிசேஷத்தை எடுத்து கூறுகிறோம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். நீதிபதிகளின் உயர்வான அதிகாரம், பதவி, மதிப்பு. இந்த முழு சங்கீதமும் நீதிபதிகளோடு சம்பந்தப்பட்ட சங்கீதம். பாருங்கள், 6ஆம் வசனம். இது ஒரு ஆச்சரியமான வசனம். சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இப்ப இத வாசித்தால், அர்த்தமில்லாமல் வாசித்தால், அந்த இந்து சமய கொள்கைகளுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். எல்லாரும் தேவர்கள், உங்களுக்குள் தேவன் இருக்கிறான். அது அல்ல வேதத்தின் சத்தியம். வேதம் என்ன சொல்லுது? நாங்கள் எல்லாம் பாவிகள். அப்ப இந்த தேவர்கள் என்பது யாரை குறிக்கின்றது? நீதிபதிகள். அவர்கள் உன்னதமானவரின் மக்கள், தேவனுடைய பிரதிநிதிகள்.
இந்த 6ஆம் வசனம் இந்த நீதிபதிகளின் உயர்வான அதிகாரம், பதவி, பட்டம், மதிப்பை எடுத்து காண்பிக்கின்றது. யாத்ராகமம் 21:6. அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப் பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக் கடவன். பின்பு அவன் என்றென்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். இது அந்த 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு அடிமை எஜமானை மிகவும் நேசிக்கிறபடியால் 7 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு விடுதலை இருக்கு. அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேறலாம், சுதந்திரமா இயங்கலாம். ஆனால் அந்த வீட்டை விட்டு போக அவனுக்கு மனதில்லை. இந்த எஜமான் நல்ல எஜமான். அப்ப அந்த எஜமான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அடிமையை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனுடைய காது குத்தப்பட வேண்டும். அப்பொழுது மரண நாள் வரைக்கும் இந்த அடிமை அந்த வீட்டின் நிரந்தர அடிமை என்ற உரிமையை பெற்றுக்கொள்வார். அது எங்கே நடைபெறுகிறது? நியாயாதிபதிகளின் முன்னிலையில். யாத்ராகமம் 22:8. திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும். அப்ப இந்த வசனங்களை நான் ஏன் சுட்டி காட்டுகிறேன்? நியாயாதிபதிகளின் முக்கியத்துவம். இப்ப இன்று நாங்கள் போலீசாரிடம் போகிறோம். ஏதாவது நடைபெற்றால் போலீசாரிடம் போகிறோம். ஆனால் யூத சமுதாயத்தில் அப்படி போலீஸ் என்ற ஒரு பிரிவினை இருக்கவில்லை, ஒரு பிரிவு இருக்கவில்லை. போலீஸ் என்ற ஒரு பிரிவு இருக்கவில்லை. நியாயாதிபதிகள் தான் போலீஸ்காரர்களாகவும் செயல்பட்டார்கள். நியாயாதிபதிகளில் உயர்வான அதிகாரம், பதவி, பட்டம், மதிப்பு. அடுத்த ஸ்லைட். யாத்ராகமம் 22:9. இன்னும் ஒரு உதாரணம். காணாமற் போன மாடு, கழுதை, ஆடு, வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றம் சாட்டினால் இரு திறத்தாருடைய வழக்கும் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது. நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்ப பாத்தீங்களா, நியாயாதிபதிகளின் முக்கியத்துவம் ஒரு சமுதாயத்தில். அவர்கள்தான் ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், அவர்கள்தான் விசாரணை செய்து ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த சங்கீதம் 82:6, யோவான் 10:33 தொடக்கம் 36 வரைக்கும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் எடுத்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். எவ்வளவு ஆச்சரியம்! சங்கீதம் 82:6 சொல்லப்பட்ட வார்த்தைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத மக்கள் மத்தியில் எடுத்து காண்பிக்க போகிறார். ஏன்? இயேசுவை குறித்து ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. தேவதூஷணம் பேசினார் என்ற குற்றச்சாட்டு. தான் தேவன் என்பதை யூத மக்களுக்கு எடுத்து சொன்ன குற்றச்சாட்டு. இப்ப ஆண்டவர் மிக திறமையாக என்ன சொல்றார்? நீங்கள் உங்களுடைய வேதத்தை சரியா படித்திருந்தால், உங்களுக்கு சங்கீதம் 82 விளங்கி இருந்தால், தேவன் நீதிபதிகளுக்கு தேவர்கள் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார். காட்ஸ். நீதிபதிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்வான பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தால், நான் கூறிய வார்த்தைகள், செய்த அற்புதங்கள் மூலமாக நான் என்னை தேவகுமாரன் என்று சொல்வதில் என்ன தவறு என்று மிக திறமையாக யூதர்கள் நேசித்த வேதத்தை பாவித்து அவர்களை மௌனமாக்குகிறார். சங்கீதம் 82:6 பாவித்து. அருமையான ஒரு காரியம். ஆண்டவர் வேதத்தை
நன்றாக கற்றிருந்தார் மாத்திரமல்ல, திறமையாக பாவித்தார். அது எங்களுக்கு ஒரு பெரிய சவால். நாங்களும் வேதத்தை நன்றாக கற்றிருக்க வேண்டும் மாத்திரமல்ல, பரிசுத்தாவியானவரின் ஒத்தாசையோடு நாங்கள் அதை திறமையாக பாவிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைட். நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்றும் ஆண்டவர் சொல்றார் சங்கீதம் 82:6. இப்ப இதை வைத்து எல்லாரும் தேவனுடைய மக்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. உன்னதமானவரின் மக்கள் என்று சொன்னால் படைப்பின் மூலமாக அவர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பு, அதுதான் அர்த்தம். தேவன் அவர்களை படைத்தார். படைப்பின் அடிப்படையில் அவர்கள் உன்னதமானவரின் மக்கள், த கிரியேஷன் ஆஃப் காட். நாம் தேவனுடைய சந்ததியார், ஆஃப் ஸ்பிரிங் என்று அப்போஸ்தலர் 17 2 முறை வாசிக்கிறோம். அவருடைய சந்ததியார், நாம் அவரால் படைக்கப்பட்டபடியார். ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தேவனுடைய குமாரர் என்று அழைக்கப்படுகிறோம். யோவான் 1:12. சோ இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்ப சங்கீதம் 82:7 இப்படிப்பட்ட உயர்வான இடத்தில் இருக்கும் நீதிபதிகளை பார்த்து தேவன் கூறும் வார்த்தைகள், மரணத்தின் நிச்சயம், ஆனாலும் நீங்கள் தேவர் என்று அழைக்கப்பட்ட போதிலும் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல் விழுந்து போவீர்கள். உங்களுக்கு மரணம் நிச்சயமாக வரும். சோ அப்னர் என்ற ஒரு தலை சிறந்த பிரபு கொல்லப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். தாவீது மிகவும் அழுதார், கண்ணீர் விட்டார். பாருங்கள் தாவீது கூறிய வார்த்தைகள். 2 சாமுவேல் 3:38. ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலின் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? அதைத்தான் சங்கீதக்காரன் 82:7 எடுத்து காண்பிக்கின்றார். லோக பிரபுக்கள், அப்னர் போன்ற பெரியவர்கள், பிரபு, இஸ்ரவேலின் பிரபு, ஆனால் மிக துக்கமாக காலத்துக்கு முன் மரணம் அடைந்தார். அதே போல் இந்த நீதிபதிகளும் மரணம் அடைவார்கள். இந்த வசனம் 2 சாமுவேல் 14:14 எங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும். நாங்க எல்லாம் நினைக்கிறோம் நாங்கள் நீண்ட காலம் வாழப்போகிறோம் என்று. அந்த நிச்சயம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நாங்கள் எவ்வளவு நல்லா எங்களுடைய உடம்பை கவனித்தாலும், பயிற்சி கொடுத்தாலும், மருந்தெடுத்தாலும் ஒரு நாள் மறிக்கவே மறிப்போம். இந்த வசனத்தை பாருங்கள். இது ஒரு நல்ல சுவிசேஷ வசனம். 2 சாமுவேல் 14:14. நாம் மறிப்பது நிச்சயம். சிவப்பு பேனாவை எடுத்து அந்த 3 வார்த்தைகளை நீங்கள் மிக ஆழமாக கோடிட்டுக் கொள்ள வேண்டும். நாம் மறிப்பது நிச்சயம். திரும்பி சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். நீங்கள் ஒரு போத்தலில் தண்ணீரை எடுத்து நிலத்தில் அதை நீங்கள் விழ வைத்தால் அந்த தண்ணீரை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் நாங்கள் எல்லாரும் மறிக்கப் போகிறோம். எங்கள் சரீரம் நிலத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும். வெரி சோபர் வேர்ஸ், ஆங்கிலத்துல சொல்ல போனார். எங்கள் எல்லாரையும் உட்கார வைக்க வேண்டிய ஒரு வசனம், சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு வசனம்.
என்னை போன்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டம் இது. என்னுடைய வாழ்க்கை லாஸ்ட் லேப். நான் ஆங்கிலத்துல சொல்லுவேன் லாஸ்ட் லேப். 70 தாண்டிட்டேன். இப்போ போனஸ் காலம், போனஸ் காலம். இந்த சொக்க போன்ற விளையாட்டுக்கள்ல எக்ஸ்ட்ரா டைம் என்று சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா டைம். அதை மனதில் வச்சிருக்க வேண்டும், மனதில் வச்சிருக்க வேண்டும். அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும். நாம் மரிப்பது நிச்சயம். இப்ப அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 20:8 அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அதே போல் இந்த நியாயாதிபதிகளும் முறிந்து விழுவார்கள். இப்ப கடைசி வசனத்துக்கு வந்து விட்டோம். சங்கீதம் 82:8. முதலாம் வசனத்திலும் தேவன் எழுந்திருந்தார் என்று வாசித்தோம். இப்பொழுது ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. என்ன ஜெபம்? பூமியின் நியாயாதிபதியே எழுந்தருளும். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயம் தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். நீதிபதிகளை நியாயம் தீர்ப்பது ஒரு காரியம். ஆனால் இப்பொழுது முழு பூமியையும் நீர் நியாயம் தீர்க்க வேண்டும். முதலாம் நாளாகமம் 16 வாசிக்கிறோம், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அதுதான் ஆண்டவருடைய 2ஆம் வருகை. நியாயம் தீர்க்க வருகிறார். ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? ஜாதிகளின் ராஜா. ஜாதிகள் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது 82:8. அதே வார்த்தை இந்த முதலாம் நாளாகமம் பகுதியிலும் பாவிக்கப்பட்டுள்ளது. ஜாதிகளின் ராஜா. எரேமியா 10 வாசிக்கிறோம், ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. நாங்கள் தேவனுக்கு, இந்த ராஜாவுக்கு பயந்து நடக்க வேண்டும். சங்கீதம் 7:8 கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். அது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை, ஆறுதலை கொடுக்க வேண்டும். பூமியில் இருக்கும் நீதிமன்றத்தில் இருந்து எங்களுக்கு நீதி வராவிட்டாலும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். அவருடைய நேரத்தில், அவருடைய காலத்தில், அவருடைய முறைமையின்படி. அடுத்த ஸ்லைட். சங்கீதம் 56 வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். அந்த ஜனங்கள் என்ற வார்த்தை, ஜனங்களை நியாயம் தீர்ப்பார், ஜனங்களை கீழே தள்ளுவார். 59:5 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். எவ்வளவு உருக்கமான ஜெபம்! சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். எரேமியா 11:20 சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதிக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியே, சிவப்பு பேனா, நீதியுள்ள நியாயாதிபதி. எரேமியா 11:20 நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. அதனால்தான் எங்களுடைய தலைப்பில் நாங்கள் கொடுத்த ஒரு வாக்கியம் என்ன? நீதியை சரி கட்டும் தேவன். என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன். எரேமியா மிகவும் சோதிக்கப்பட்டவன், துன்புறுத்தப்பட்டவன். அவன் செய்கிற ஜெபம், சேனைகளின் தேவனே, கர்த்தரே, எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கும் தேவனே, நீதியுள்ள நியாயாதிபதியே, வேறு யாரிடம் நான் செல்ல முடியும்? உம்மிடத்தில் வருகிறேன். நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் நீதியை சரி கட்ட வேண்டும். எங்களுடைய ஜெபங்களில் இப்படிப்பட்ட ஜெபங்கள் செய்யப்பட வேண்டும். நீதியை சரி கட்டுகிற
தேவன். அடுத்த ஸ்லைட். இந்த பாடத்தை முடிப்பதற்காக இந்த நீதியை குறித்து நான் உங்களுக்கு கொடுக்கும் 10 சத்தியங்கள். ஆண்டவர் எனக்கு இந்த 1 மாத காலமாக இப்படி பாடங்களை தயார் செய்யும் பொழுது 10 என்ற இலக்கை வைத்து இந்த பகுதியை சுருக்கமாக எடுத்து சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு காண்பித்து வருகிற சத்தியங்கள். இதுதான் உருவாக்கல் திறமை என்று சொல்வோம், கிரியேட்டிவிட்டி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கும் ஒரு மிக அருமையான ஒரு அன்பளிப்பு, உருவாக்கல் திறமை. இந்த 10 சத்தியங்கள் நாங்கள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய 10 சத்தியங்கள். வசனங்களையும் கொடுத்திருக்கிறேன். இந்த வசனங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் பிடிஎஃப் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களே நேரம் எடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் நீங்களே படித்து பார்க்க வேண்டும். முதலாம் சத்தியம், பூமி பாவத்தினால் வீழ்ச்சியடைந்தபடியால் அநீதி எப்பொழுதும் எங்கும் காணப்பட வேண்டும், ஆச்சரியப்படக்கூடாது. அது முதலாம் சத்தியம். பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதனால் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் அநீதியை காணப்போகிறோம். இரண்டாம் சத்தியம், தேவன் நிச்சயமாக ஒரு நாள் நீதியை சரி கட்டுவார். அப்போஸ்தலர் 17:31. அதற்காக நாங்கள் ஆவலாக காத்திருக்க வேண்டும், பொறுமை இழக்கக்கூடாது. தேவன் நிச்சயமாக ஒரு நாள் நீதியை சரி கட்டுவார். மூன்றாம் சத்தியம், நியாயத்தை நேசிக்கும் தேவன். இந்த 2 இடங்களிலும் எங்கள் தேவன் நீதியை, நியாயத்தை நேசிக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான்காவது, தேவனுடைய வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் என்று உபாகமம் 32 வாசிக்கிறோம். தேவனுடைய வழிகள் எல்லாம் நியாயம். அதனால் அவருடைய வழிகளை குறித்து நாங்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். ஐந்தாவது, நான் நீதியின்படி செயல்பட வேண்டும். நான் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நீதியின்படி செயல்பட வேண்டும். இது ஒரு அருமையான வசனம். ஆறாவது, யோபு எங்களுக்கு ஒரு அருமையான முன்மாதிரி. யோபு என்ன செய்தார்? நீதியை உடையாக தரித்து கொண்டார். அவர் நீதிக்காக பிரயாசப்பட்டார். யோபு அருமையான முன்மாதிரி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உடையை தரித்து கொள்ள வேண்டும். நீதி என்னும் உடையை தரித்து கொள்ள வேண்டும். நீதிக்காக நாங்கள் போராட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஏழாவது, ராஜாக்களுக்காக செய்ய வேண்டிய ஜெபம். சங்கீதம் 72 முதல் 2 வசனங்கள். அவர்கள் நீதியுள்ள முறையில் செயல்பட வேண்டும். அந்த ஜெபத்தை நீங்கள் ஆழமாக வாசித்து பார்க்கலாம். எட்டாவது, நியாயத்தையும் தேவ அன்பையும் ஒருபோதும் நாங்கள் விட்டுவிடக் கூடாது. லூக்கா 11:42. நியாயத்தையும் தேவ அன்பையும் ஒருபோதும் கைவிடக்கூடாது. அடுத்த ஸ்லைடில் கடைசி 2 சத்தியங்கள். நான் இடைவிடாமல் நீதிக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் எனக்கு சீக்கிரமாய் நியாயம் செய்வார். அந்த சீக்கிரம் என்ற வார்த்தை முக்கிய வார்த்தை. இடைவிடாமல் நீதிக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அதி சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்வார். லூக்கா 18. கர்த்தர் நியாயத்தை ஜெயம் கொள்ள செய்வார். மத்தேயு 12. இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். இந்த 10ஆம் சத்தியம், கர்த்தர் அநீதியை அல்ல, நீதி நியாயத்தை ஜெயம் கொள்ள
செய்வார். சோ வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கும் 10 சத்தியங்கள் நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து. ஒரு மிக முக்கிய சங்கீதம். ஏனென்றால் இது இன்று ஒரு மிக பெரிய கேள்வியாக கேட்கப்படுகிறது. எனக்கு நீதி கிடைக்குமா? சோ நாங்கள் ஜெபம் செய்வோம். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எவ்வளவு பிராக்டிக்கல். நாங்கள் ஒவ்வொரு நாளும் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள், நாங்கள் வாழும் உலகத்தில் எவ்வளவு அநீதி. ஐயோ ஆண்டவரே, இந்த சகோதரி அரமணி தியாலமாக தன் சொந்த குடும்பத்தில் நடைபெறும் அநீதிகளை குறித்து கண்ணீரோடு எடுத்து சொன்னார். ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரே, நீர் மிக தெளிவாக எங்களோடு பேசினீர் நீதியை குறித்து. நாங்கள் இந்த பாடத்தை திரும்ப திரும்ப கவனமாக வாசித்து, படித்து, ஆராய்ந்து பார்த்து, இதை நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைக்க செய்து, இதை மற்றவர்களுக்கு எடுத்து காண்பிக்க நீர் எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய கிருபையை தாரும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.